ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்காவுக்கு ஹேர் கட் பண்ண டோனி கைன்ற பார்லருக்கு போனோங்க. இது தில்லை நகரில் செகண்ட் கிளாஸில் இருக்குது. உள்ள ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே நல்லா ப்ளசண்ட்டாக நல்லா இருந்ததுங்க. அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தாங்க போகணும். நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனோம். எங்களுக்கு 5:30க்கு டைம் கொடுத்தாங்க. பஸ்ஸில் போனனால கொஞ்சம் ஏர்லியராக போனோம். பார்லரை பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரிஞ்சது. என்ன இதுக்குள்ளேயே இத்தனை பேரையும் வச்சு அவங்க மெயின்டைன் பண்ண முடியுமான்னு எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்தது. நாங்கள் போனப்போ 2 கிளைண்ட்டு உள்ளே இருந்தாங்க. ஒரு கிளைண்ட் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நம்மளை கூப்பிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா முன்னாடி ஜென்ஸுக்கும் அதுலேயே சைடில் கொஞ்சம் வழி மாதிரி இருக்குங்க. பின்னாடியும் பார்லர் இருக்குது. அது லேடிஸ்க்கு செய்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அது தெரியலை. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். அதனால் அவங்களுக்கு முடிச்சுட்டு அடுத்தது எங்களுக்கு செய்யணுன்றதுனால வெல்கம் ஜூஸ் மாதிரி கொடுத்தாங்க. நல்ல குட்டி டம்ளரில் கொடுத்தாங்கங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவ்வளோ சின்ன டம்ளர் நான் பார்த்ததே இல்லைங்க. எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் வாட்டர்மெலன் ஃப்ளேவர் கொடுத்துருந்தாங்க. எனக்கு நல்ல நாள்லேயே வாட்டர்மெலன் ஃப்ளேவர் பிடிக்காது. இருந்தாலும் சரி அவங்க கொடுத்தாங்க. அது ஒரு அரை முடக்கு தான் இருக்கும். அதனால் வாங்கிக்கிட்டோம். எங்கள் அக்காவுக்கு கொடுத்தது வேறு ஃப்ளேவர். அது நல்லா இருந்ததுங்க. படத்துலலாம் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது சேர்ஸ் பண்ணிக்குவாங்கல்ல, அதை நினச்சிட்டு 2 பேரும் சேர்ஸ் பண்ணிக்கிட்டோம். விரல் அளவுக்கு இருக்கிற இந்த குட்டி கிளாஸில் சேர்ஸ் பண்ணி இருக்கிற ஜூஸையும் கீழே ஊற்றிட்டு உட்காந்துருக்க போகிறோன்னு நாங்கள் 2 பேருமே அதை சொல்லி சிரிச்சுக்கிட்டு 2 பேருமே ஜூஸை டேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் எங்கள் அக்காவோட ஜூஸ் தாங்க நல்லா இருந்துச்சு. என் ஜூஸ் எனக்கு பிடிக்கலை, எங்கள் அக்காவுக்குமே பிடிக்கலை. இருந்தாலும் கொடுத்தாங்க. அரை முடக்கு ஜூஸ் தானே, இதில் என்ன நம்மளுக்கு அந்த டேஸ்ட் ஆக போகுதுன்னு ஒரே கல்ப்பில் முடிச்சிட்டேங்க. நான் ஒரே கல்ப்பில் குடிச்சிட்டேன்னு சொல்லிச்சு. இது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்ருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வீடியோவில் கவர் ஆகணும்ல, அதனால சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு காட்டுற மாதிரி ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இந்த மாதிரி குட்டி டம்ளரில் கூட கொடுக்க முடியுமா அப்படின்னு இந்த குட்டி டம்ளரை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சுங்க. ஆனால் என்ன, பார்லருக்கு நிறைய பேர் வருவாங்க. எல்லாருக்குமே ஜூஸ் கொடுக்கணுன்னு நம்ம மாதிரி பெரிய கிளாஸில் கொடுத்தோன்னா அவங்க அதுக்குன்னே ஒரு அமௌண்ட் ஒதுக்குற மாதிரி இருக்கும். வரவங்களுக்கு ஒரு உபசரிப்பு. அதனால் இது ஓகே தாங்க நம்மளுக்கு. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா வர்றவங்களுக்கு நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ண முடியாதுங்க, கஞ்சோன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்குது பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க இந்த கிளாஸு. வந்திருந்த கிளைண்ட்டுக்கு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அக்காவை தான் கூப்பிட்டாங்க. எங்கள் அக்காவுக்கு ஹேர் வாஷ் பண்ணாங்க. நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷனர் போட்டு அதையும் வாஷ் பண்ணிட்டாங்க. நல்லா டவல்லையே கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அக்கா ஸ்டெப் கட்டு தான் கேட்டாங்க. அதனால் பாட்டாக பிரித்து ஸ்டெப் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே ஆர்வமாக இருந்தது, எப்படா இவங்களுக்கு வரும் ஹேர் ஸ்டைலு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நல்லா ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக அவங்க ஹீட் ப்ரொடெக்டரும் யூஸ் பண்ணாங்க. ஹேர் கட் பண்ணுறதை விட ஹேரை செட் பண்ணுறது தாங்க ரொம்ப முக்கியம். ஹேர் கொஞ்சம் முன்ன பின்ன கட் பண்ணியிருந்தா கூட ஹேரை செட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இதுதாங்க அந்த ஃபைனல் லுக். ஃபைனலாக ஹேர் செட் பண்ணதுக்கு அப்புறம் ஹேர் இப்படி தாங்க இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் ஃப்ரீ ஹேராக விட்டாதாங்க ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சூப்பராக ஹேர் கட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.